வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற சேமியா வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது போல் நெய்யில் வறுத்து செய்யும் பொழுது நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்குங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். நம்ம எந்த கப்பில் சேமியா அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிறணும். அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. நல்லா மெதுவாக வேகட்டும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், நல்லா அந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இது போல் அந்த சேமியா எடுத்து லைட்டாக அப்படி அமுக்கி பார்த்தா அப்படி நல்லா மசிஞ்சு வரணும். இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்தால் தான் இந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு இதுக்கு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிற போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் சேமியாவுக்கு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறேன். சுகர் சேர்த்தனே கொஞ்சம் இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அப்படியே கலந்து விடுங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த ஸ்வீட் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வாசனைக்காக வேண்டி சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா வேண்டாம் விட்டுறலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா திரண்டு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சூடாக எடுத்து பரிமாறுறதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.